நிச்சயமாக அல்குரானை படிக்கின்றவர்கள், அல்குரானை ஆய்வு செய்கின்றவர்களுக்கு தெரியும், நிச்சயமாக ஒரு சமூகத்துடைய வேதம் அல்ல. இது தன்னுடைய அழைப்பை எப்படி வளர்க்கிறது என்று சொன்னால், என்று பேசுகிறது. ஓ மனிதர்களே, இத்தப்பு ரப்பக்கும் உள்ளது கலப்புக்கும் மின்னப்தி வாஹிதா. ஓ மனிதர்களே, நீங்கள் உங்களை படைத்த இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள், உங்களை படைத்த இறைவனுக்கு அஞ்சுங்கள். அவன்தான் உங்களை இந்திர துளியிலிருந்து படைத்தான், பிறகு அதை சுத்தமாக்கினான், பிறகு உங்களுக்கு உயிரூட்டினான், பிறகு உங்களுக்கு தேவையான உறுப்புகளை சரியான முறையிலே வடிவமைத்தான். அந்த இறைவனுக்கே நீங்கள் அஞ்சி வாழுங்கள். அவனுக்கு மாத்திரம்தான் உங்களுடைய தலையை நீங்கள் சாய்க்க வேண்டும். உலகத்திலே நீங்கள் தலை சாய்ப்பதற்கு தகுதியானவன் ஒரே இறைவன் தான் என்கின்ற செய்தியை தான் அல்குரான் முழுவதும் பார்க்க முடிகிறது. அதே போன்று அந்த அல்குரானிலே பகைமை என்பது கிடையாது. அந்த அல்குரான் ஒற்றுமை நோக்கி பேசுகிறது. அந்த அல்குரான் ஒழுக்கத்தை நோக்கி பேசுகிறது. அந்த அல்குரான் பிற மனிதர்களுக்கு உதவுங்கள் என்று பேசுகிறது. அந்த அல்குரான் அல்லாஹ்வுடைய வேதமாகிய இந்த வேதத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள். உலக மக்கள் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அல்குரானிலே நீங்கள் பார்க்க முடியும். அத்தகைய செய்திகளை தான் அல்குரான் சொல்கிறது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், யாரோடு எப்படி இணக்கமாக வாழ வேண்டும், மனிதர்கள் எல்லாம் சீப்பின் பற்களை போன்று சமமானவர்கள் என்று அல்குரான் சொல்கிறது. ஆக அன்பு சகோதரர்களே, ஒரு பொதுவான பொதுமறை முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சுத்தமானதல்ல. இந்த இறைக்கு அருளப்பட்ட காலம்தான் ரமலானுடைய மாதம். கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம் அடைவை தீபத்திலே இறக்கப்பட்டதுதான் இந்த அல்குரான். இது யாருக்கு இறக்கப்பட்டது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும், இன்று பிறந்த மக்களாக இருந்தாலும், பிறக்கின்ற மக்களாக இருந்தாலும், நமக்கு முன்னால் இறந்த மக்களாக இருந்தாலும் அனைவருக்கும் இறுதி வேதம் அல்குரான். யார் இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டு அதனுடைய சட்டதிட்டங்களை பேணி பாதுகாத்து வாழுகிறார்களோ, பிறருக்கு எடுத்துரைக்கின்றார்களோ, அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள், அவர்களுக்கு சொர்க்கம் என்று நற்செய்தி சொல்லுகிறது. அதே போன்று இறைவனுக்கு மாறு செய்து அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் குழப்பங்களையும் இந்த மண்ணிலே ரத்தம் சிந்துகின்ற காரண காரியங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் மனித சமூகத்திற்கு சொல்லால், செயலால், கரத்தால், நாவினால் தீவினை செய்கின்றார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் நரகத்திற்கு செல்வார்கள் என்று இந்த அல்குரான் எச்சரிக்கிறது மனித சமூகத்தை. அதே போன்று எவ்வளவு நுட்பமாக இந்த குரான் பேசுகிறது என்று சொன்னால், சமை யஹ்மல் மிஸ்கால ஸர்ரத்தின் கைரய்யரா வமை யஹ்மல் மிஸ்கால ஸர்ரத்தின் ஷர்ரையரா. ஒவ்வொரு ஆன்மாவும் கடுகளவு நன்மை செய்தாலும் கடுகளவு தீமை செய்தாலும் மரணித்த பிறகு அதற்கான விசாரணை இருக்கிறது, அது கண்டுகொள்ளும் என்று அல்குரான் எச்சரிக்கிறது என்று சொல்லுங்கள். அத்தகைய அற்புதமான குரான் இறக்கப்பட்ட காலகட்டம் ரமலானுடைய மாதம் நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலான் மாதம் என்பது சஹாபாக்கள் 6 மாத காலத்துக்கு முன்பாகவே இந்த ரமலான் மாதத்தை அடைவதற்கு துஆ செய்வார்கள், அல்லாஹ்விடம் மன்றாடுவார்கள். அதே போன்று ரமலானை அடைந்த பிறகு நோன்பு வைத்து நற்காரியங்களை செய்துவிட்டு ரமலான் சென்று விட்டால் அந்த நற்காரியங்கள் ஏற்றுக்கொள்ளி இறைவா என்று சொல்லி 6 மாத காலம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள். அத்தகைய வாக்கியமிக்க மாதம் நம்ம வீட்டில் வந்து கொண்டிருக்கிறது. நம் வீட்டு பெண்களாக இருந்தாலும், சிறுவர்களாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் நோன்பு வைப்பதற்கு நாம் வலியுறுத்த வேண்டும். காரணம், இந்த நோன்பு நமக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய தண்டனை என்று நாம் கருதிவிடக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பு என்பது உங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் இறைவனையும் இறைத்தூதரையும் நம்பினார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் குத்திப விதிக்கப்பட்டது, கடமையாக்கப்பட்டது. இதனுடைய பயன் என்ன என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக, இறைவனை பயப்படக்கூடிய மக்களாக மாற முடியும். வேற எந்த இபாதத்திலையும் இது கிடைக்காது. தொழுகையாளி தொழுகிறாரா இல்லையா என்று எல்லாரும் சொல்லுவாங்க. இவர் தொழுவார், தொழுவ மாட்டார்.
அதே போன்று நோன்பு வைப்பதை மாற்றம் யாராலும் சொல்ல முடியாது. அல்லாவுக்கும் அவருக்கு மாற்றம் தான் தெரியும். அவர் வீட்டில் போய் தண்ணி குடிச்சிடலாம், டீ கடை உள்ள போய் தண்ணி குடிச்சிடலாம், மலிவான இடத்துல ஏதாவது சாப்பிடலாம். ஆனால் மீதி எல்லா இபாதத்துகளும் வெளிப்படையாக தெரியும். இந்த நோன்பு மாத்திரம் அல்லாவுக்கும் அந்த அடியானுக்கும் தான் தெரியும். ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த நோன்பு விஷயத்திலே நான் தான் என்னுடைய அடியானுக்கு கூலியை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே இந்த நோன்பு என்பது மிக முக்கியமானது. மனிதனை சீர்படுத்தக்கூடிய மிகப்பெரிய கருவியாக இந்த நோன்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நோன்பு வைக்கின்ற காரணத்தினாலே விஞ்ஞான ரீதியாக உடல் நலத்துக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கிறது. இந்த நோன்பினால் மனிதனுடைய உள்ளம் தூய்மையாவது போல அவனுடைய உடலும் தூய்மையாகிறது. அத்தகைய ஒரு அழகிய விவாதத்தை நோக்கி நாம் விரைந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நோன்பாளிகளாக நாம் இருப்போம். ஒரு நோன்பாளியாக இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். இந்த நோன்பில் கூட நாம் அடைவோமா என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இன்னும் 4 நாட்கள்ல எத்தனையோ நொடி பொழுதுகள் இருக்கிற ஒரு நொடிக்குள்ளாக நாம் இருப்போமா இல்லையா என்பது அந்த அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆகவே ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த நோன்பை அடைவதற்கும் அந்த மாதத்தை அடைவதற்கும் அந்த மாசத்துல மாத்திரம் நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையுமே விட்டுவோம். கீழே வேலை கூட தூங்கி சிகரெட்டா கூட குடிக்காங்க. சிகரெட்டு, பான் பிராக்கு, மாவா, கீவா எல்லாம் விட்டுவாங்க. நோன்பு திறந்தோடனே அடுத்த நோன்பு அதுதான். மகளிர் முடிந்தவன செய்தா அந்த சிகரெட்டை நோக்கி, அதுவல்ல நோம்பனுடைய நோக்கம். நீங்கள் முழுமையாக தீவை விட்டு விளங்கணும், முழுமையாக உண்மை பேசக்கூடியவராக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் நோன்பு வைத்து விட்டு பொய் பேசுவதையும் அதன்படி செயல்படுவது விடவில்லையோ அவர் பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹ்வுக்கு எந்த பயனும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நோன்பு வைத்தால் பொய் பேசக்கூடாது, அது பிரகாரம் நடக்கக்கூடாது, புறம் பேசக்கூடாது, குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது. எல்லாம் 11 ஆண்டு காலம் நீங்கள் உண்மையாளர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹு தஆலா இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அன்பு சகோதரர்களே, இந்த நோன்பு ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்யக்கூடிய நோன்பாக, அல்லாஹ்வை அஞ்சி நடங்கக்கூடிய நோன்பாக, அல்குர்ஆனோடு நெருக்கமாகக்கூடிய ஒரு பாக்கியமிக்க ரமலானாக நாம் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும், திட்டம் தீட்ட வேண்டும். நீங்கள் அல்குர்ஆனோடு தொடர்பில் இல்லை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே அல்குர்ஆனுடைய வசனங்கள் இல்லையோ அந்த உள்ளம் பாலடைந்த மாளிகைக்கு ஒப்பான. அது உள்ளம் என்பது பாலடைந்த மாளிகை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், எப்படிப்பா இந்த குர்ஆனை நம்ம ஓதுறோம்? அல்லாஹ் சொல்றான், வலகத் வஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் முதக்கிர். இந்த குர்ஆனை நம்ம லேசாக்கி இருக்கிறோம். அறிவுரை பெறுவோர் யாராவது உண்டா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதே போல அல்லாஹ் ஒரு இடத்திலே கோபமாக பேசுகிறார், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. இந்த குர்ஆனை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அல்லது உங்களுடைய உள்ளங்களில் அதற்கான பூட்டிடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். மனித சமூகத்தை எல்லாருக்குரிய ஒரு வேதமாக இருக்கிறது என்று சொல்ல நம்ம நடைமுறைப்படுத்தினால்தான் மக்கள் இந்த தீனையும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களை நேசிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். யாரெல்லாம் குர்ஆனை நடைமுறைப்படுத்துகிறார்களோ, குர்ஆனை பேசுகிறார்களோ, குர்ஆனை வெளிப்படுத்துகிறார்களோ, மக்களிடத்தில் பிரகடனம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உண்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு நற்செய்தி அல்குர்ஆன் சொல்கிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா. இந்த நோன்பு ஏன் வைக்க வேண்டும் சொன்னால், இந்த குர்ஆனை நாம் இந்த மாதத்தில் இறக்கியிருக்கிறோம், அதனால இந்த நோன்பு வைக்கிறது அல்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். ஆகிய அன்பு சகோதரர்களே, குர்ஆனோடு இணக்கமாகி குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆனோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. நம்முடைய பிள்ளைகள் அறிந்து புரிந்து குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அந்த பொறுப்பை பரிபூர்ணமாக இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் மக்களோடு குடும்பத்தோடு இணக்கமாக இந்த குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாகவும் மனனம் செய்யக்கூடியவர்களாகவும் அதை தகுதியோடு ஓத கற்கக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்று கூறி மகிழ்வுடைய பாங்குடைய வக்தாகிவிட்டதாகவே இந்த உரையை நிறைவு செய்கிற வாக்குறதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.